ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நான் இப்போ ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், தக்காளி சட்னி, தக்காளி வச்சு எதுமாரி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு 5 பல்லு பூண்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும், தக்காளி சேர்த்துக்குவோம். பாருங்கள், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோவை ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு டெய்லி வீடியோ வரும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சோன்னா நமக்கு சூப்பரான கடையில் ரெடி ஆகிடும். தூள் சேர்த்துக்குவோம். நம்ம காலையில் நைட்டு இருந்துச்சா என்ன சட்னி செய்கிறது தாங்க ஒரே மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்போம். ஓகேவா? தக்காளியிலே நிறையா ரெசிபி செய்யணும். இப்போ நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே 3 வரமிளகாய் போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுதாங்க. இப்போ குக்கர் விசில் மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டு மூடியாச்சுங்க. விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க. இந்த சைடு சட்னியும் ரெடி ஆகிடும், இந்த சைடு இட்லியும். சுட சுட இட்லி, சூடான தக்காளி தொக்கு ரெடியானோன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்மளோட தக்காளி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.